ரொம்ப கோல்டா இருக்கா? கோல்டுக்குலாம் ஒரு நல்ல ரிலீஃப் குடுக்குற மாதிரி நண்டு கிரேவி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. சூடா சாப்பிடுங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா மஞ்சள் தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமா உப்பு சேர்த்து வழுவழுன்னு அரைச்சுக்கோங்க. சட்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட்டா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சாஃப்ட்டா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்த 3 தக்காளி பழத்தை கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி பழத்தை குழைவாக வதக்கிக்கோங்க. கழுவி வச்ச நண்டுமே இது கூட சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டே இருந்தீங்கன்னா நண்டுலேருந்து தண்ணி விட்டு வரும். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கிரேவி கொதிக்கும் போது ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அட்டகாசமான நண்டு கிரேவி ரெடிங்க. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்.